ஹலோ மீடியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன, ஸோ உங்களுக்குலாம் பிடிச்ச மிகப்பெரிய ஸ்டார்ஸோட அப்டேட் தான் வந்துட்டு கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜனநாயகனை வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த வட்ட பொங்கலுக்கு ஒரு பயங்கரமான கிளாஷ் இருக்க போகுது அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஜனநாயகன் டீம் முன்னாடியே ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க, நாங்கள் ஜனவரி 9 வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ பொங்கல் அந்த செலிப்ரேஷன் அந்த டைமில் தான் வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பராசக்தி அவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க டீமுமே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஜனவரி 14 பொங்கலுக்கு முதல் நாள் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறோம்ப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. இப்போ இதுவே 2 பெரிய படங்கள் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அந்த ஒரு லைனப்பில் நம்ம கருப்பும் வந்து இருக்கார். ஸோ அவங்க அண்ணன் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ரிலீஸ் டேட் தான் அப்படின்னு வந்து சொல்லலை. பட் ஆனால் சுற்று வட்டாரங்களில் விசாரித்து பார்த்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேபி கருப்பானது பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கருப்பு ஒரு பயங்கர ஃபேமிலி என்டர்டெய்னிங் படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. அதனால் ஆர்ஜே பாலாஜி அவர்களும் அந்த ஒரு டேட்டை தான் வந்துட்டு எதாவது லாக் பண்ணி வச்சுருப்பாரோ அந்த பிட்வீன் கேப்பில் அப்படின்ற மாதிரி டவுட் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜெயிலர் டெஃபினட்டாக பொங்கலுக்கு வரப்போகிறது இல்லை. ஏன்னா ஒரு ஷூட்டிங் ப்ராசஸ் இப்போ தான் போயிட்டுருக்கு. அது எப்போ ரிலீஸ் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஜூன் 12 அந்த ரேஞ்சில் தான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதனால் ஜெயிலர், நெல்சன், அனிருத் அவங்க வந்துட்டு கண்டிப்பாக பொங்கலுக்கு வரதுக்கு ஹைலி சான்சஸ் இல்லை. இந்த 3 பெரிய படங்களும் வந்துட்டு பொங்கலை தான் வந்துட்டு பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னும் வந்துட்டு பொங்கல் அந்த நெருங்குற டைமில் இன்னும் கூட வந்துட்டு ஒரு சில சேஞ்சஸ் இருக்கலாம், இல்லை ஒரு சில படங்கள் ஆட் ஆகலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. பட் இப்போ வரைக்குமே வந்துட்டு ஜனநாயகன் அண்டு பராசக்தி இவங்க வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து இருக்காங்க, பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தளபதிக்கு கண்டிப்பாக அதை விட்டாருன்னா அடுத்து வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப தூரம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் வந்துட்டு கண்டிப்பாக பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியே தான் வந்து ஆகணும். இப்போ பராசக்தியோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கான அப்டேட்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க. நேற்று வந்துட்டு ஷூட்டிங் எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரு 16 செகண்டுக்கு ஒரு சின்ன ஒரு கிளம்ஸி மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளம்ஸி பார்க்க ரொம்ப பக்காவாக பயங்கரமாக இருந்தது. அப்படின்னா அந்த ஒரே ஃப்ரேம் தான் எங்கேயும் நகரலை. அந்த ஒரு 3 கேரக்டர் நடந்து வந்தாங்க. யார் அப்படின்னா வந்துட்டு சிவகார்த்திகேயன் அண்ட் ரவி மோகன், அதுக்கப்புறம் அதர்வா, இவங்க 3 பேருமே வந்துட்டு அப்படி ஒரு ஃபயர்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியே ஒரே ஃப்ரேமில் நடந்து வந்தாங்க. இது படத்தோட ஃப்ரேமா அப்படின்றது வந்துட்டு தெரியலை. ஏன் அப்படின்னா ரவீன் மோகன் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இவங்க 3 பேருமே வந்துட்டு யாரையோ எதிர்த்து சண்டை போடுற மாதிரி அப்படி ஒரு வாக் ஒன்று பண்ணி வந்திருந்தாங்க. ஒருவேளை இதுக்காக எடுத்தாங்களா இல்லை படத்தில் இருக்க போதா அப்படின்றது வந்துட்டு தெரியலை. பட் ஆனால் அந்த ஃப்ரேம் ரொம்ப பார்க்குறதுக்கு பயங்கரமாக வந்து இருந்துச்சு. ஸோ ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு 3 பெரிய ஆக்டரில் வந்துட்டு எந்த படத்துக்கு பொங்கலுக்கு ரிலீஸுக்கு நீங்கள் FDFS போவீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஜனநாயகனா, கருப்பா, அதுக்கப்புறம் பராசக்தியா, இந்த 3ல் வந்துட்டு இதாம்பா நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அந்த ஒரு படத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அப்படி சொன்னே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா, பை பாய்.